अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு நாளையில், புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆசிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தம் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மனிதர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து உரிமைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முழுமையாக வழங்கி இருக்கின்றார்கள். ஆண்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளும் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகளும் இஸ்லாத்திலே பரிபூரணமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்னென்ன உரிமைகள் தேவையோ அந்த உரிமைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் திறந்து பார்ப்பவர்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள். இன்றைய தினத்திலே உலக மகளிர் தினம் உலகளாவிய அளவிற்கு கொண்டாடப்படுகின்றது. பெண்கள் சமூகத்திற்கு உரிமைகள் சரியாக இந்த நாடு வழங்காத காரணத்தினால் தங்கள் உரிமைகளை கேட்டு பெறுகின்ற அளவிற்கு ஒரு நாளை குறிப்பிட்டு உலக மகளிர் தினம் என்று கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த தினம் இஸ்லாத்திற்கு எதிரானது. காரணம், மகளிருக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தினத்தை கொண்டாடக்கூடியவர்கள் யார்? யார் கொண்டாடுகின்றார்கள்? இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மற்ற சமூகத்தை சார்ந்த பெண்கள் தான் தங்களுக்கு இன்னும் உரிமைகள் கிடைக்கவில்லை, உரிமைகள் வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். கிபி 1789 ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி
பாரிஸில் உள்ள பெண்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்கிறார்கள். என்ன கிளர்ச்சி செய்கிறார்கள்? ஆண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை போன்று எங்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு வேலைக்கு தகுந்தவாறு ஊதியங்கள் வழங்கப்படுவதை போன்று நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் தகுந்த ஊதியம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு 8 மணி நேரம் வேலை என்று சொன்னால் எங்களுக்கும் 10 மணி நேரங்கள் அல்ல, அதே 8 மணி நேரம் தான் எங்களுக்கும் வேலைகள் வழங்கப்பட வேண்டும். வாக்குரிமை, சொத்துரிமை, பெண்கள் சமூகம் அடிமைத்தனமாக நடத்தப்படுகிறார்கள், அதிலிருந்து விடுதலை, இது போன்ற கோரிக்கைகளை வைத்து பாரிஸ் நகரிலே பெண்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்தார்கள் என்று ஒரு வரலாற்று சம்பவம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அந்த போராட்டம் தான் இன்றைக்கும் நீடிக்கிறது. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சமூகம் வளர வேண்டும், அந்த உரிமைகள் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இன்றைக்கும் கூட உலகின் ஏதாவது பாகத்திலே பெண்கள் சமூகம் அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். ஆண்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது, பெண்களுக்கு ஊதியம் மறுக்கப்படுகிறது. இந்திய திருநாட்டிலே 95% பெண்களுக்கு சரியான அவர்களின் வேலைக்கு தகுந்த ஊதியம் வழங்கப்படவில்லை என்று ஒரு புள்ளிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அஅத்துல் அஜீர அஜ்ரஹு, ஒரு கூலியாருக்கு அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலை செய்கின்றானா அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், வழங்கி விடுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம். இந்த மார்க்கத்திலே அது வழங்கப்படவில்லை. ஆண்களுக்கு எந்த சட்டமோ அதே சட்டம் தான் பெண்களுக்கும். ஆண்கள் வேலை செய்தால், பணி செய்தால் அவர்களுக்கு எப்படி தகுந்த ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டுமோ அதே ஊதியம் பெண்கள் சமூகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 228வது வசனத்திலே சொல்லி காட்டுவார், வலகுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், பெண்களுக்கு கடமைகள் இருப்பதை போன்று அவர்களுக்கு உரிமைகளும் இருக்கிறது. பெண்கள் சமூகம் கணவன்மார்களுக்கு சில செயல்களை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். கடமை மட்டுமல்ல, கணவனிடமிருந்து கேட்டு பெற வேண்டிய சில உரிமைகளும் அந்த பெண்கள் சமூகத்திற்கு உண்டு என்று அடிமைத்தனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கே நீக்கியிருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. இன்றைக்கும் பார்க்கின்றோம் பல சமூகங்களிலே இஸ்லாமிய சமூகத்தில் கூட இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளாதவர்கள் மனைவிமார்கள் தங்களுக்கு கடமையை செய்ய வேண்டும், தங்கள் ஆடைகளை துவைக்க வேண்டும், தங்களுக்கு உணவு சமைத்து தர வேண்டும், தங்கள் வேலைகளிலே ஒத்தாசை செய்ய வேண்டும், கடமைகளை மட்டும் பெறுகின்றார்களே தவிர அந்த மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பல ஆண்கள் கொடுக்க மறுத்து வாழ்வதும் கூட இஸ்லாமிய சமூகத்திலும் இன்றைக்கும் நிலவி வருகின்றது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றார், அந்த பெண்களுக்கு கடமைகள் இருப்பதை போன்று அந்த பெண்களுக்கு சில உரிமைகளும் இருக்கிறது. கடமைகளை செய்வதற்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துவது கூடாது, அந்த பெண்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளையும் நீங்கள் கொடுத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு வசனத்தை நாம் புரட்டி பார்க்கின்றோம். அதே சூரத்துல் பக்ரா 187வது வசனம், குன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லகுன்ன. அற்புதமான வசனங்கள். இது போன்ற வசனங்களை திருக்குர்ஆனை தவிர வேறு எந்த நூல்களிலும் வேதங்களிலும் நம்மால் காண முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நடத்தப்பட வேண்டும் என்று போராட்டம் செய்கின்றார்களே, ஆனால் இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே சொல்லுகின்றது, நீ போராட்டம் செய்ய வேண்டாம், ஆணும் பெண்ணும் சமம் தான், ஆணுக்கு நிகர் பெண்கள் இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். பெண்கள் உங்களுக்கு ஆடை,
நீங்கள் பெண்களுக்கு ஆடை. அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, பெண்கள் ஆண்களுக்கு ஆடை. ஆடையை கொண்டு அல்லாஹ் ஒப்பிடுகின்றார். ஒரு சாரார் மற்றொரு சாராருக்கு மட்டும் ஆடை என்று சொல்லவில்லை. ஆண்கள் பெண்களுக்கு ஆடையாக இருப்பதை போன்று பெண்களும் ஆண்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். நான் என் மனைவிக்கு ஆடை, என் மனைவி எனக்கு ஆடை. சரிசமமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சமத்துவத்தை போதித்து காட்டுகின்றார். நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, ஆடை என்பது வெயில் காலங்களிலே, குளிர்காலங்களிலே வெயிலின் தாக்கம் நம்மை தாக்கி விடாமல், குளிரின் தாக்கம் நம்மை தாக்கி விடாமல் அந்த ஆடை நம்மை பாதுகாக்கின்றது. அதாவது கஷ்டமான காலகட்டங்களில், சிரமமான காலகட்டங்களில் அந்த ஆடை நம்மை பாதுகாப்பதை போன்று ஒவ்வொரு ஆண்களும் தங்கள் மனைவிமார்களை கஷ்டமான காலகட்டத்தில், சிரமமான காலகட்டத்தில் பாதுகாப்பு அரணாக திகழ வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பெண்களும் தங்கள் கணவன்மார்கள் கஷ்டத்தில் உழலுகின்ற பொழுது, சிரமத்தை இருக்கின்ற பொழுது ஆடை பாதுகாப்பதை போன்று தங்கள் கணவன்மார்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இது ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? ஆடை நம்முடைய மானத்தை மறைக்கும், குறைகளை மறைக்கும். அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்தை பேசுகின்ற பொழுது, யாபனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா வலிபாசு தக்வா ஸாலிக கைர். 7வது அத்தியாயம் 26வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றார், மனித சமூகமே உங்கள் மீது ஆடையை நாம் இறக்கியிருக்கின்றோம். உலகத்தில் பார்க்கின்றோம், மனித சமூகத்தை தவிர மற்ற எந்த ஜீவராசிகளும் ஆடை அணிவதில்லை. மிகப்பெரிய ஒரு உருவம் யாரை, அதற்கு ஆடை கிடையாது. அதே நேரத்தில் மனித சமூகம் மட்டும்தான் ஆடை அணிகின்றது. ஒரு குழந்தை பிறந்து விட்டதா, மருத்துவர்கள் முதல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? குழந்தைக்கு ஒரு ஆடையை கொண்டு வாருங்கள் என்றுதான் சொல்வார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டானா, இறந்த உடனேயே அவரை அளவு எடுத்து அவருக்கு ஆடைதான், கப்பன் ஆடைதான் அங்கே தயாரிக்கப்படுகிறது. அப்ப பிறந்தாலும் ஆடை, இறந்தாலும் ஆடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆடையை எதற்காக வைத்திருக்கின்றார்? யுவாரி சௌஆத்திக்கும், உங்கள் மானத்தை, உங்கள் அவத்தை, அந்தரங்கத்தை மறைப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். கணவன் மனைவியும் ஆடையை கொண்டு ஏன் ஒப்பிட வேண்டும்? ஆடை மானத்தை மறைப்பதை போன்று கணவனில் ஏற்படக்கூடிய குறைகளை மனைவி மறைக்க வேண்டும், மனைவியிடம் ஏற்படக்கூடிய குறைகளை கணவன் மறைக்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலே குழாயினின் சண்டையை நாம் பார்த்திருக்கின்றோம். பெண்கள் எல்லாம் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குள்ளால் சண்டைகள் ஏற்படும். ஒரு பெண்ணு மற்றொரு பெண்ணுடைய கணவனை பற்றி, அவள் இவனுடைய கணவனை பற்றி, உன் புருஷன் எனக்கு தெரியாதா, உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா, கடைசியில 2 பேரும் கணவன்மார்களை பற்றி அங்கே குறைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார், ஆடைகள் மானத்தை மறைப்பதை போன்று தம்பதியர் ஒவ்வொருவரும் தங்கள் குறைகளை, மற்றவருடைய குறைகளை மறைத்து வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆடையை போன்று வாழுங்கள் என்று அல்லாஹ் வாழ்த்துகிறான் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இன்னைக்கு பெரும்பாலான ஆண்களை நாம் பார்க்கின்றோம், அதிகமான பெண்களையும் நாம் பார்க்கின்றோம். பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்நிய ஆண்களை சந்தித்து, என் புருஷன் சரியில்லைங்க, எனக்கு சரியா சாப்பாடு தர மாட்டேங்கிறான், எங்க வீட்டில் வந்து படுக்க மாட்டேங்கிறான், புருஷனை பற்றி, கணவனை பற்றி அவரிடத்தில் உள்ள குறைகளை எல்லாம் அந்நிய ஆண்களிடத்திலே பகிரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த மாதிரி சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்கள் மனைவிகளை பற்றி, அவளுடைய குறைகளை அடுத்த பெண்ணிடத்திலே எடுத்துச் சொல்கிறார்கள். என் மனைவி சரியில்லை, படுக்க கூட்டா வரமாட்டேங்கிறா, சாப்பாடு தர மாட்டேங்கிறா, வீட்டுக்குள்ள போன அடித்து உதைக்கிறார் என்று என்ன செய்யறாங்கன்னா, மற்றவர்களிடத்திலே குறைகளை, கணவனுடைய குறைகளையும் மனைவியுடைய குறைகளையும் சொல்லி காட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றார். இது மாபெரிய தவறு. குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்திற்குள்ளால் தான் இருக்க வேண்டியதை தவிர, கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது கணவன் மனைவி பேசி தீர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்களை அழைத்து அவர்களை நீங்க
நீதிபதிகளாக நடுவர்களாக வைத்து குடும்ப பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர குடும்ப பிரச்சனை வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் வக்கிர சுத்தி கொண்ட சில ஆண்கள் எழுதிவாங்க தெரியுமா, அந்த மனைவியை பார்த்து உங்க வராட்ட என்ன நான் இருக்கல எப்படி, அது மாதிரி அந்த கணவனை பார்த்து சில பெண்கள் சொல்வார்கள் ஓ மனைவி கொண்ட வரலன்னா நாங்க இருக்கிறோம் எங்களை நீ பயன்படுத்தி கொண்டு அந்த ஆணையும் பெண்ணையும் தவறான பாதைக்கு அழைக்கக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு பரவலாக நம் சமூகத்தில் கூட நடைபெற்று வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். அதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், ஆடை மானத்தை மறைப்பதை போன்றே கணவன் மனைவி தங்களுக்குள்ள குறைகளை மற்றவரிடத்தில் எடுத்துக் கொள்வது கூடாது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதை போன்று நாம் பிறந்தவுடன் ஆடை அணிவதில்லை, நமக்கு ஆடையை அணித்து விடுவார்கள். விவரம் தெரிந்த நாள் விவரம் தெரிந்து விட்டால் அன்று முதல் நாம் என்ன செய்கின்றோம், ஆடைகளை அணிகின்றோம். சில குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது 4 வயசு 5 வயசு ஆயிட்டுனா பெற்றோர்களுக்கு முன்னால் கூட நிர்வாணமாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலிலே நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். அப்ப நமக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து இந்த ஆடைக்கு நாம் ஒரு முக்கியத்துவத்தை நாம் வழங்குகின்றோம், ஒரு கண்ணியத்தை நாம் கொடுக்கின்றோம். அந்த மாதிரிதான் ஆடைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்பதை போன்று கணவன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுவதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். நாம் அணியக்கூடிய ஆடை அழுக்காகிவிட்டால் அதை சூரணாம எரிகிறது கிடையாது, கிழித்து விட்டால் அதை குப்பை தொட்டிகளை போடுவது கிடையாது. அழுக்காகிவிட்டால் லேசான அழுக்காக இருந்தால் லேசான சோப்பு போட்டு சுத்தம் செய்வோம். கொஞ்சம் அழுக்கு அதிகமா இருந்தா வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு ஆட்டை ஆட்டுவோம். ரொம்ப அழுக்கா இருந்தா போட்டு துவச்சி எடுத்துருவோம். ஆக அந்த ஆடையை கூரை எரிவது கிடையாது. கிழிச்சலாக இருந்தால் எந்த அளவிற்கு தைக்க முடியுமோ அந்த அளவிற்கு தைத்து நாம் அதை அணிந்து கொள்வோம். ஆடையை கூரை எரிவது கிடையாது. அதுபோன்றுதான் கணவனிடத்தில் மனைவியிடத்தில் குறைகள் காணப்படுமானால் ஒருவர் மற்றவரின் குறைகளை களைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, அவளை தூக்கி நான் கூட போறேன், தலா கூட போறேன், குலா தாக்க போறேன், இதான் சமுதாயத்தில் இன்றைக்கு அதிகமாக நடைபெறுகிறது. அப்ப இஸ்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கி இருக்கின்ற உரிமைகளை நாம் விளங்காத காரணத்தினால் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே நீதிமன்றங்களுக்கு செல்வது, காவல்துறைக்கு செல்வது, சட்ட பஞ்சாயத்திற்கு நாம் செல்வது. கடைசி அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் ரூபாயை வாங்கிட்டு 2 பேருக்கும் மனமுடிவு ஏற்படுகின்ற அளவிற்கு பிரித்து வைப்பார்கள். கடைசியில் நடுத்தருவுக்கு வருவது யார் தெரியுமா, அந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைகள் நடுத்தருவிற்கு வரக்கூடிய ஒரு காட்சிகளை இன்னைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். ஆக அருமையான பெரியோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்லுகின்றார், ஆண்களுக்கு எந்த உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமை தான் பெண்களுக்கு இருக்கிறது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா, கல்வி. மற்ற எல்லாமே மனிதனுக்கு ஒத்து வருகிறது. சாப்பிடுகின்றோம், ஆடு மாடுகள் சாப்பிடுகிறது, நாம் தூங்குகின்றோம், அதுவும் தூங்குகின்றது, நமக்கு அடித்தால் வலிக்கும், அதற்கு வேதனை உண்டு, எல்லா உணர்வுகளும் உண்டு. ஆனால் ஒன்று மாத்திரம் இல்லை, அல்லாஹ் கல்வியை கற்றுக்கொள்வதையும் கற்ற கல்வியை கற்பித்து வைப்பதையும் மனித சமூகத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். கல்வியின் மூலமாகத்தான் மற்ற ஜீவராசிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை ஏற்படுத்தி காட்டுகின்றார். அந்த கல்வி இருக்கிற ஆண்களுக்கு எந்த அளவிற்கு கல்வி கிடைக்கின்ற உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றதோ அதே உரிமை கொஞ்சம் கூட மாறாமல் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாங்கிற கிதாபிலே 224வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஃபலதுல் இல்மி ஃபரீலா அலா குல்லி முஸ்லிமின், முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கல்வியை கற்பது கட்டாய கடமை என்று சொன்னார்கள். ஃபரீலான என்ன அர்த்தம், கட்டாய கடமை. சில கல்விகளை கற்பது கட்டாய கடமை. தொழுகை சம்பந்தமாக, தொழுகைக்கு முன்னால் ஒளி செய்வது சம்பந்தமாக, குளிப்பு சம்பந்தமாக, தொழுகையை மறந்து ஏற்பட்டுவிட்டால், தவறு ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும்,
இது போன்ற சட்டங்களை எல்லாம் கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை. செல்வந்தர்களாக இருந்தால் சட்டாத்தை படிப்பது கடமை, ஏழைகளுக்கு சட்டாத்தை படிப்பது கடமை அல்ல. வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள் அது சம்பந்தமான கல்வியை கற்பது அவர்களுக்கு கடமை, ஏழைகளுக்கு கடமை அல்ல. ஆனால் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒது எப்படி செய்ய வேண்டும், குளிப்பு எப்படி குளிக்க வேண்டும், எப்படி தொழுக வேண்டும், மறதி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், தவறு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், இதை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை. வாரிசுகளை சட்டம் இருக்கிறது. ஒரு தந்தை இறந்துவிட்டால் அவருடைய சொத்தை எப்படி பங்கு வைக்க வேண்டும், இது எல்லாரும் படிப்பது கடமையா? அது கடமை அல்ல, கிஃபாயா என்று சொல்வார்கள். ஏதாவது ஒருவர் படித்துக் கொண்டால் போதும். மருத்துவம் இருக்கிறது. ஊர்ல உள்ள எல்லாருமே மருத்துவராகிட்டால் யார் யாருக்கு அனுப்ப முடியும், யார் யாருக்கு வருவார், நோயாளிகள் வருவார்களா? எல்லோரும் இன்ஜினியராக இருந்தால் எப்படி அந்த வேலையை நாம் செய்ய முடியும்? அதனால் அதுவெல்லாம் கிஃபாயாக கட்டுப்படும். ஆனால் மார்க்கம் சம்பந்தமாக செய்முல் கால் என்று அரபியை சொல்வார்கள். அந்த நேரத்தில் உனக்கு எந்த இது தேவைப்படுகிறதோ அது சம்பந்தமாக படிப்பது முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கின்றோம். அபூதாபி என்ற கிதாபிலே 3643வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மன் தரக்க தரீக்கன் யதூபு ஃபீஹி இல்மன் தரக்கல்லாஹு பிஹி தரீக்கன் மின் துருக்கி ஜன்னா. கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு பாதையில் நடந்து சென்றால் அவர்கள் செல்லக்கூடிய பாதை சுவர்க்க பாதை என்று சொன்னார்கள். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்ப பெண்களை பொறுத்த மட்டிலும் கல்வி உலக கல்வி மார்க்க கல்வி என்பது அல்ல. கல்வி ஒன்றுதான். ஒன்று பர்லு, ஒன்று கிஃபாயா. பர்லு என்று சொன்னால் எல்லோரும் படிக்க வேண்டும். கிஃபாயா என்று சொன்னால் ஊரில் ஒருவர் கற்றால் போதும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் உலக கல்வியை பொறுத்த மட்டிலும் மார்க்க வரம்பிற்கு அப்பாற்பட்டு கல்வியை கற்றால் அது மார்க்கவதற்கு அனுமதி தரவில்லை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் பெண்கள் புர்காவை அணிந்து கொண்டு கல்லூரிகளுக்கு செல்கின்றோம், கல்வியை கற்க செல்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கல்லூரிகளுக்கு செல்லாமல் அந்நிய ஆண்களோடு, அவர் முஸ்லிமாக இருப்பார், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பார், அந்நிய ஆண்களோடு ஊர் சுற்றக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அப்படிப்பட்ட கல்வி அந்த பெண்களுக்கு தேவையில்லை. நம்முடைய மகள் வழி தவறி செல்கிறாள் என்று ஒரு பெற்றோருக்கு தெரிந்தால் அவள் ஒரு பாய் ஃப்ரெண்டை வைத்திருக்கிறாள், வைத்துக் கொள்ளட்டும் என்று நாம் பேசாமல் இருந்து அவள் வழி தவறி செல்வாளியானால் மறுமை நாள் ஆகிரத்திலே அந்த குழந்தைகள் என்ன சொல்லும் தெரியுமா? நாங்கள் வழி தவறி சென்றதற்கு காரணம் எங்கள் பெற்றோர்கள் தான். எங்களுக்கு தந்த ஒரு வேதனையை போன்று அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை போடு என்ன அந்த குழந்தைகள் துஆ செய்யும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஆக கல்வி கற்க வேண்டும். மார்க்க வரம்பிற்கு அப்பாற்பட்ட கல்வி நமக்கு தேவையில்லை என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். சொத்துரிமை இன்றைக்கும் மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தங்கள் பெற்றோருடைய உற்றார் உறவினருடைய சொத்துக்களிலே தங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்க மறுக்கிறது என்று ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்திலிருந்து ஒரு பங்கு ஆண்களுக்கு உண்டு. அத்தா இறந்துட்டாரா, அம்மா இறந்துட்டாங்களா, உறவினர்கள் இறந்துவிட்டார்களா, அவர்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து ஒரு பகுதி யாருக்கு வரும்? மகனுக்கு வரும். அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான், வலிநிசாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து பெண்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. இது நேற்றைக்கு வந்த சட்டம் அல்ல, 14 நூற்றாண்டுகளை தாண்டிவிட்டோம். அதற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு சட்டம். அல்லாஹ் சொல்லுகின்றார், மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர். நமக்கு வரக்கூடிய பங்கு குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதை வாங்கித்தான் ஆக வேண்டும், கொடுத்துத்தான் ஆக வேண்டும்.
நசீபம் மஃரூதா, இது கடமையாக்கப்பட்ட பங்கீடு, கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையை, 2 பெண்களின் பாகம் ஒரு ஆணுக்கு உண்டு. 2 பெண்களின் பாகம், ஒரு பெண்ணுக்கு 50,000 ரூபாய், 2 பெண்ணுக்கு 1,00,000 ரூபாய் அப்படின்னா ஒரு ஆணுக்கு 1,00,000 நம்ம கொடுத்தாக வேண்டும். ஒரு தந்தை இறந்து விட்டார், ஒரு மகனை விட்டு சென்றார், 2 மகனையும் விட்டு சென்றார். இப்ப அவருடைய சொத்தை நாம எப்படி கொண்டு வைக்கிறோம்? இந்த பெண் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் 50,000 என்று சொன்னால் அந்த ஒரு ஆண் மகனுக்கு 1,00,000 நாம் வழங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றார். இது பார்ப்பதற்கு அதீதமாக தோற்றமளிக்கலாம். இன்றைக்கு மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலர் அதனால இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுமை கொடுத்தா 2 பேருக்கு சரிசமமா கொடுக்க வேண்டியதாங்க, அதே அவர்களுக்கு பாதி இவர்களுக்கு ஒன்று என்றெல்லாம் கூப்பாடு போடக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். கூப்பாடு போடுகின்றாயே, உன் சமூகத்தை பெண்களுக்கு நீ 1 பைசா கொடுப்பையா? பெற்றோருடைய சொத்துல நீதிமன்றத்தில் போய் வழக்கு கொடுத்து இவங்க அழைச்சி லோன் அழைச்சுதான் அந்த சொத்தை வாங்க முடியும். இன்றைக்கு சட்டமாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்திய திருநாட்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒரு பழக்கம் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் இறந்து விட்டால் அவனுடைய உடலுக்கு தீ மூட்டிக்கின்ற பொழுது அந்த சிதையில் மனைவியும் சேர்ந்து விட வேண்டும். உயிரோடு இருந்து அவளும் சமாளியாக வேண்டும். எதற்காக? தாய் இருந்தால் தந்தையின் சொத்திலே பங்கு கேட்பாள், இவளுக்கு பங்கு கொடுப்பது கூடாது என்பதற்காக அந்த பெண்ணுடைய பிள்ளைகளும் உறவினர்களும் தன்னுடைய தாய் என்றும் பார்க்காமல் தந்தை என்றும் பார்க்காமல் கணவனுடைய சிதைகளை தள்ளிவிட்டு சாகடித்து விடுவார்கள். இந்த பழக்கம் 1984 வரையிலும் இந்திய திருநாட்டிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு. ஆனால் கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு பங்குனா அதுல பாதிதான் பெண்களுக்கு கொடுக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கும் சில காரணங்கள் உண்டு. சுருக்கமாக நான் சொல்லி காட்டுகின்றேன். ஏன் ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு ஏன் 1 பங்கு என்று சொன்னால், பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமான சுமைகளை தாங்கிக் கொள்கிறார்கள். உலகத்தில் பார்த்து வருகின்றோம். பெண்கள் என்று சொன்னால் சுமைகளை தாங்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சக்தியை அவர்களுக்கு வழங்கவில்லை. ஒரு குடும்பத்தில் அண்ணனும் தங்கையும் அண்ணனும் அக்காவும் இருப்பார்கள். ஆனால் அந்த பெண்ணு சும்மாதான் இருப்பார். குடும்ப பாரத்தை எல்லாம் சுமப்பது யார்? இந்த ஆண் தான் சுமந்து கொண்டிருக்கின்றார். இன்னொன்று என்ன அப்படின்னா, வயதான பெற்றோர்களுக்கு வயதாகிவிட்டால் அவர்களை பராமரிக்கின்ற பொறுப்பு பெரும்பாலும் ஆண்களைத்தான் சாருகிறது, பெண்களை சாராது. மத்தாவுக்கு சோம்பல்லடா ஆஸ்பத்திரிக்கு கூட்டுப்பா, அம்மா யாருக்கு சொல்லுவா? மகன்கிட்ட யார் சொல்லுவா? மகனிடத்தில் தான் சொல்லுவா. அவன் தான் அழைத்து செல்ல வேண்டும், அவன் தான் தந்தைக்கு செலவு செய்ய வேண்டும், தாய்க்கு செலவு செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பொருள் திரட்ட முடியாத காலகட்டத்திலே அந்த பெற்றோர்களுக்கு பொருள் திரட்ட வேண்டிய பொறுப்பு இந்த மகனைத்தான் சாருவே தவிர அந்த பெண்களை சாராது. இவன் தான் ரோடா 5 நிற்பான், மற்ற பலூன்களை விற்பான். அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பெற்றோர்களையும் கவனிக்க வேண்டும், தன்னுடைய கூட பிறந்த சகோதரிகளையும் அவன் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பெண் திருமணமாகி புகுந்து வீட்டிற்கு செல்கிறாளா, அங்கு கணவன் மனைவி கணவன் பிரச்சனையா, மாமியார் சொல்லையா, நாத்தனார் சொல்லையா, வீட்டை விட்டு போ அப்படின்னா இந்த பெண்ணு நேரம் எங்க வருவா தெரியுமா? அண்ணன் வீட்டுக்கோ தம்பி வீட்டுக்கோ தான் அவன் வருவார். அந்த நேரத்தில் வீட்டை வீட்டும் சுரட்டப்பட்டு புகுந்த வீட்டிலிருந்து வந்த அந்த சகோதரியை கவனிக்கின்ற பொறுப்பு அந்த சகோதரரை தான் சாரும். இந்த காலகட்டத்தில் 2 பேருக்கு சமமா கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைச்ச மாதிரி உனக்கும் கிடைச்சிருக்கல, ஏன் எனக்கு தேடி வார, நீ எங்கேயாவது குடும்பம் கிடைச்சிக்கொள் என்ற அந்த அண்ணனோ தந்தையோ சொல்லி விடுவார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பங்கை சமமாக வைக்காமல் ஏற்ற தாழ்வோடு வைத்திருக்கிறான் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையான பெரியவர்களே, ஆண்களுக்கு 1,00,000 ரூபாய் கிடைச்சாலும் அந்த 1,00,000 தான் மனைவி வருவா, எனக்கு ஒரு பட்டுப்புடவை தாங்கப்பா, அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். பையன் ஓடி வருவான், உனக்கு தான் 1,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கலாம், எனக்கு ஒரு பைக் வாங்கிக்கலான்னு கேட்பான், அவளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும். ஆனா ஒரு பெண்ணுக்கு 50,000 ரூபாய் கிடைச்சா யாராவது அவர்கிட்ட கேட்பாங்களா?
நேர நகை கடைக்கு போய் நகையை அள்ளி கழுத்துல போட்டுக்கிற வேண்டியதான். அது பட்டு சேலையை வாங்கி வீட்டுல பீரல்ல வச்சுக்கிற வேண்டியதான். அவளுக்கு எந்த செலவும் கிடையாது. ஆனால் ஆண்களை பொறுத்த மட்டிலும் ஆண்களுக்குத்தான் அதிகமான பாரங்கள் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் சொல்கின்றான், பெண்கள் 2 பெண்களுக்குள்ள ஒரு பங்கு ஆண்களுக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கூறுவதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும் சமம்தான். ஒரு ஆண் 5 நேரம் சொன்னால் என்ன நன்மையோ, ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மையோ, ஜக்காத்தை தர்மத்தை கொடுத்தால் என்ன நன்மையோ, அதே நன்மை தான் பெண்களுக்கும் வழங்கப்படும். ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு என்பது கிடையவே கிடையாது. ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும் நாம் 5 நேரம் தொழுகின்றோம். பணியாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும் ஜமாத்தை தவறுவது கூடாது. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. கஷ்டம் இல்லாம அந்த நன்மையை சம்பாதித்து விடுவார்கள். மாதத்துல 3 நாள் சுத்தம் இல்லையா, தொழுகை தொழுவது கூடாது. அந்த தொழுகையை கலாச்சார வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் தொழுகை விட்டும் கூட முழுமையான நிலை அந்த பெண்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். மாற்று சமூகத்தை காத்தவர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் பெண்களை கவர்வதற்காக அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் உங்களை புர்கானியை மொழி சொல்கிறது, வெளியேறக்கூடாது என்று சொல்கிறது, பலதார மனம் செய்யலாம் என்று சொல்கிறது, இதுவெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடையாதா என்றெல்லாம் தூண்டுவார்கள். உண்மையிலேயே புர்கா அணிவது என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு அல்ல, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் ஒரு சட்டத்தை ஏற்றுவார்கள் என்று சொன்னால் அதில் முழுமையான பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். மூடிய பாலில் தான் ஈகிறார் என்று சொல்வார்கள். ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு தெருக்களிலே செல்வார்கள். ஆனால் எந்த அந்நிய ஆன்மீக பார்வையும் அந்த பெண்ணின் மீது விழாது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. ஆடை கலாச்சாரம் மோசமாக இருக்கக்கூடிய சமூகத்தில் தான் பாலியல் பலாத்காரங்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெறுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்ற அந்த உரிமைகளை முழுமையாக பேணி அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.